சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் ரூபாய் 6,64,180 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 26,90,657 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் டைம்ஸ் சதுக்கத்தில் வரும் 22ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்பட உள்ளது. இதேபோல் மற்ற நாடுகளிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு கிருஷ்ணா கோதாவரி ஆற்றுப்படுகையில் விரைவில் தினமும் 45,000 பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்ய முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி அன்று அவரது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக விஜயின் GOAT கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை வெளியிட வேண்டும் என்று இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் படக்குழுவினர் இரவு பகலாக படப்பிடிப்பை நடத்தி வருகிறார்களாம். மிக பிரம்மாண்டமாக வரும் 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை என்று மதுரை ஆவணியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகள் ஜனவரி 10ஆம் தேதி பகல் 12 மணி முதல் ஜனவரி 11ஆம் தேதி பகல் 12 மணி வரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மதுரை ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கண்மூடித்தனமான ரசிகத்தன்மையை நான் ஒருபொழுதும் கேட்கவில்லை. ஒவ்வொரு ரசிகரும் முதலில் தங்கள் குடும்பத்திற்கு பொறுப்பாக இருங்கள் என்று KGF புகழ் யஷ் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் பொழுது பேனர் வைத்த பொழுது உயிரிழந்த ரசிகர் வீட்டுக்கு சென்று இரங்கல் தெரிவித்த பின்னர் தன் ரசிகர்களுக்கு உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். தெலுங்கு மெகாஸ்டார் மகேஷ் பாபு நடித்து வரும் 12ஆம் தேதி உலகெங்கும் வெளியாகும் குண்டூர் காரம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி 24 மணி நேரத்தில் 3.9 கோடி பார்வையாளர்களை கடந்த தென்னிந்திய திரைப்படம் என்ற சாதனையை படைத்துள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினி 172 படத்தை முதலில் தயாரிக்க இருந்தது ரெட் ஜெயண்ட் பட நிறுவனமாம். ஆனால் ரெட் ஜெயண்ட் பேனரில் நடித்தால் ரஜினி திமுக ஆதரவாளர் என்று ஊடகங்கள் விமர்சிக்கும் என்று நினைத்த ரஜினி அதனை தவிர்ப்பதற்காகவே அப்பட தயாரிப்பை லலித்துக்கு கொடுத்துள்ளார் என்று திரைத்துறையினர் பேசி வருகின்றனர். ராமர் கோவில் திறப்பு விழா கும்பாபிஷேக நாளில் 55 நாடுகளில் இந்துக்களை ஒன்று திரட்ட விஸ்வ இந்து பரிஷத் திட்டம். மீண்டும் ஜப்பானில் 6.0 ரிக்டரில் நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. இந்திய பிரதமர் அவமதிக்கப்படுவதை ஏற்க முடியாது. மாலத்தீவு விவகாரத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார். வில்லன் கதாபாத்திரம் மற்றும் கௌரவ வேடங்களில் என்னை நடிக்க வைக்க அணுகுபவர்கள் அதிகமாகிக் கொண்டே வருகிறார்கள். இனி அவ்வாறு நடிக்கப் போவதில்லை. விஜய் சேதுபதி திட்டவட்டம். 12 ராசிகளுக்கான நாளைய நாள் பலன். மேஷம், அலுவலகத்தில் உற்சாகமாக பணி செய்வீர். தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுக்க வேண்டும். ரிஷபம், பணவரவு அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகள் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் இருப்பீர். மிதுனம், குடும்பத்தின் தேவைக்காக வெளியூர் செல்ல நேரிடும். முடிவுகளை யோசித்து எடுக்கவும். கடகம், அலுவலகத்தில் ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கு சக ஊழியர்கள் மூலம் தீர்வு ஏற்படும். சிம்மம், உங்கள் உறவினர்கள் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை அமைதியாக கையாளவும். கன்னி, அடுத்தவர்கள் பேச்சை அப்படியே நம்புவது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். துலாம், பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் முடிவுகளை ஆலோசித்து எடுப்பது நல்லது. விருச்சிகம், வியாபாரத்தை கையாள நீங்களே முயற்சித்தால் நல்லது நடக்கும். தனுசு, பழைய கடன் பாக்கிகளை வசூலிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலன் கிடைக்கும். மகரம், உங்களை பகையாக நினைப்பவர்களையும் சாதுரியமான பேச்சால் மாற்றிவிடுவீர். கும்பம், எந்த காரியத்தையும் துணிச்சலாக முடிவெடுத்து செயல்படுத்துவீர்கள். மீனம், எந்த பத்திரத்தில் கையெழுத்து போடும் பொழுதும் மிகவும் எச்சரிக்கை தேவை.